Hello friends, welcome back to our channel. இப்போ நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th மேக்ஸ் சாப்டர் 1 எக்ஸசைஸ் 1.1ல ஃபர்ஸ்ட் சம் பார்க்க போகிறோம். ஃபைண்ட் a cross b, a cross a and b cross a. நம்ம வந்து a cross b கண்டுபிடிக்கணும், a cross a கண்டுபிடிக்கணும் and b cross a கண்டுபிடிக்கணும். அவங்க வந்து ஃபர்ஸ்ட் அப்ரிவேஷன் பார்த்துடலாம். a வந்து கொடுத்துருக்காங்க 2 -2 3 and b வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1, -4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், a cross b கண்டுபிடிக்கணும். அப்போது ஏவோட செட்டப் எல்லாத்தையும் எடுத்து அப்படியே வரிசை எழுதிருங்க. 2 -2 3 கிராஸ் பியோட வேல்யூ என்ன, ரெண்டாவது வந்து அவங்க பி தானே கொடுத்துருக்காங்க, அதனால் பியோட வேல்யூ எடுத்து எழுதிக்கோங்க 1, -4. இப்போ ஏ கிராஸ் பி அப்படிங்கும்போது செட் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு 2, 1 2, -4 அதுக்கப்புறம் -2, 1 -2, -4 அதுக்கப்புறம் 3, 1 3, -4. ரெண்டாவது என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஏ கிராஸ் ஏ. ஏ கிராஸ் ஏ அப்படிங்கிறப்போ நம்ம வந்து முதல்ல வந்து ரெண்டாவது இதில் பி இருந்துச்சு, அதனால் நம்ம பியோட வேல்யூ எடுத்து எழுதணும். ஆனால் இதில் வந்து ரெண்டுமே ஏ அப்படிங்கிறனால ரெண்டுத்துக்குமே ஏவோட வேல்யூ தான் எடுத்து எழுதணும். அப்போ ஏவோட வந்து என்ன கொடுத்துருக்காங்க 2 -2 3 கிராஸ் ரெண்டாவது ஏ தானே, அப்போது இதே தான் எழுதணும் 2 -2 3. இப்போ ஏ கிராஸ் ஏ அப்படின்னா ரெண்டுத்துக்கும் கமா போட்டு எழுதணும். அப்போது செட் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு 2, 2 2, -2 2, -3 -2, -2 -2, -2 -2, -3 3, 2 3, -2 3, 3. இப்போ ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிச்சாச்சு. லாஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா பி கிராஸ் ஏ கேட்டிருக்காங்க. அப்போ பி கிராஸ் ஏ அப்படிங்கிறப்போ ஃபஸ்ட்டு வந்து பியோட வேல்யூ எழுதணும். அதை வந்து மாற்றி எழுதிட்டோம் அப்படின்னா நம்ம ஆன்சர் வந்து தப்பாயிரும், அதனால் மாற்றி எழுதக்கூடாது. பி கிராஸ் ஏ அப்படிங்கிறப்போ பியோட வேல்யூ என்ன 1, -4 கிராஸ் ஏவோட வேல்யூ என்ன 2 -2 3. அப்போ செட் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு 1, 2 1, -2 1, 3 அதே மாதிரி -4, 2 -4, -2 -4, 3. அவ்வளோதான். ஃபஸ்ட்டு சம்மில் ஃபஸ்ட்டு அப்ரிவேஷன் முடிஞ்சுது. இதில் வந்து நீங்கள் லாஸ்ட் வந்து ஆன்சர் கரெக்டாக தப்பா அப்படின்னு செக் பண்ணதுக்கு வந்து ஒரு மெத்தட் இருக்குது. அது எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஏவோட வேல்யூ இருக்கா 1 2 3, அதில் வந்து 3 எலமெண்ட் இருக்குது. அப்போ 3ன்னு போட்டுக்கோங்க. 1 2 இதில் வந்து 2 எலமெண்ட் இருக்குது, அப்போ 2ன்னு போட்டுக்கோங்க. 3 2s are 6. அப்போ நீங்கள் இதை கவுண்ட் பண்ணி பார்க்கணும். 1 2 3 4 5 6, அப்போ 6 இருக்குது. அப்போ நம்ம பண்ண ஆன்சர் வந்து கரெக்டு. அதே மாதிரி இதில் வந்து ஏ கிராஸ் ஏ 1 2 3 1 2 3 இதுலேயும் 3 எலமெண்ட் இருக்குது, இதுலேயும் 3 எலமெண்ட் இருக்குது. அப்போ 3 × 3 பண்ணோம் அப்படின்னா 9 வரும். அப்போ இந்த 9ம் இதில் கவுண்ட் பண்ணி வரக்கூடிய இதுவும் 9ஆக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஆன்சர் கரெக்டு. 1 2 3 4 5 6 7 8 9. அப்போ இதுவும் 9 இதுவும் 9, அப்போ நம்ம பண்ண ஆன்சர் வந்து கரெக்டு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ வாங்க ரெண்டாவது அப்ரிவேஷன். இப்போ ரெண்டாவது அப்ரிவேஷனில் ஏ வந்து என்ன அப்படின்னா P, Q, B என்ன அப்படின்னா P, Q. அதான் உங்களுக்கு கொஸ்டின் இப்படி கொடுத்துருக்காங்க. A is equal to B is equal to P, Q அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஏவோட வேல்யூவும் P, Q தான், பியோட வேல்யூவும் P, Q தான். அப்போ ஏ கிராஸ் பி அப்படிங்கிறப்போ ஏவோட வேல்யூ என்ன P, Q கிராஸ் பியோட வேல்யூ என்ன P, Q. இப்போ ரெண்டு இதையும் மல்டிபிள் பண்ணணும். அதே மாதிரி கிராஸ் பண்ணி தான் எழுதணும். செட் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. P, P P, Q Q, P Q, Q. அவ்வளோதான். ஏ கிராஸ் பி முடிஞ்சுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஏ கிராஸ் ஏவும் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி தான் இதில் வந்து 3 இதுக்குமே ஆன்சர் ஒன்றா தான் வரும். ஏன்னா ஏவும் அதே தான், பியும் அதே தான். ஏவோடது வந்து P, Q, ரெண்டாவது ஏவோடது P, Q P, P P, Q Q, P Q, Q. அவ்வளோதான். இதுவும் அதே மாதிரி தான் செக் பண்ணணும். இதில் 2 எலமெண்ட் இருக்குது. அப்போ 2 × 2 2 2s are 4 முடிஞ்சுது. அதுக்கப்புறம் B கிராஸ் ஏ எப்படின்னா P, Q கிராஸ் P, Q. இப்போ B செட் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு P, P Q Q, P Q, Q. அவ்வளோதான். ஃபஸ்ட்டு சம்மில் ஃபஸ்ட் அப்ரிவேஷன் முடிச்சாச்சு, செகண்ட் அப்ரிவேஷன் முடிச்சாச்சு. நம்ம தேர்ட் அப்ரிவேஷன் பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம தேர்ட் அப்ரிவேஷன் பார்த்துடலாம். அதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏவோட வேல்யூ MN கொடுத்துருக்காங்க. பி வந்து நல் செட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நல் செட்னா ஒன்றுமே இல்லை அப்படின்னு அர்த்தம். இப்படியும் போடலாம், நல் செட்டை இப்படியும் போடலாம். அதை வந்து எம்டி செட்னு சொல்லுவாங்க. ஏ கிராஸ் பி அப்போது M, N ஏவோட வேல்யூ எடுத்து எழுதிடணும். கிராஸ் பியோட வந்து என்னதுன்னா நல் செட். அப்போ நல் செட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஏ கிராஸ் பி வந்து நல் செட் தான் வரும். அது எப்படின்னா 1 2 ஏ வந்து 2 போட்டாச்சு. ரெண்டாவது வந்து பி எப்படின்னா அது வந்து நல் செட் அப்படின்னு சொல்லியிருக்கோம், அதனால் 0 இஸ் ஈக்குவல் டு 2, 2 × 0 அப்படின்னா 0 தான் வரும். அதே மாதிரி தான் இதுலேயும். அடுத்து ஏ கிராஸ் ஏ அப்படின்னா
ஏவோட வேல்யூ என்ன எம் கமா என் கிராஸ் ரெண்டாவது ஏவோட வேல்யூ என்ன எம் கமா என் தான். அப்போ எம் கமா என் அப்படிங்கிறப்போ ரெண்டுத்தையும் கிராஸ் பண்ணி எழுதும்போது உங்களுக்கு என்ன வரும்னா செட் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. எம் கமா எம் எம் கமா என் என் கமா எம் என் கமா என். அப்போது இதோட வேல்யூ முடிஞ்சுது. அதுக்கப்புறம் பி கிராஸ் ஏ பியோட வேல்யூ நல் செட் கிராஸ் ஏவோட வேல்யூ எம் கமா என் நல் செட்டையும் இதையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து நல் செட் தான் வரும். அதே மாதிரி தான் எம்டி செட் அப்படின்னா ஒன்றுமே இல்லை 0 1 2 2 எலமெண்ட் இருக்குது. அப்போ 2ன்னு போடுறதும் 0 2 சார் 0 அதே மாதிரி தான் இதுலையும். அவ்வளோதான் ஃபஸ்ட்டு சம்மில் 3 அப்ரிவேஷன் இருந்துச்சு 3 முடிச்சாச்சு. இந்த செகண்ட் சம் பார்க்கலாம்.